குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் யாருன்ட்டு லெசன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் மேட்டர் அரௌண்டஸ், சேஞ்சஸ் அரௌண்டஸ், ஸோ இதெல்லாம் லெசன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காற்றுனா என்ன சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த காற்று அதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஸோ இது எல்லாமே இருக்குது. அந்த ஆக்சிஜன்றதை வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங் நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜனில் வந்து அதை வந்து யார் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணால் வந்து 1972ஆம் ஆண்டு அந்த ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அவங்க வந்து என்னது CW ஷீலே அவங்க தான் வந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரிஸ்ட் தான் வந்து இந்த ஆக்சிஜனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஹி கால்டு இமேஜின் த வேர்ல்டு வித்தவுட் ஆக்சிஜன். அதாவது என்ன சொன்னால், உலகில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் ஆக்சிஜன் வந்து ரொம்ப அவசியம். ஆக்சிஜன் இல்லாத உலகத்தை நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கான்னு சொன்னால் CW ஷீலே. இவர் தான் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். ஓகே, அட் த சேம் டைமில் அது பிரிட்டனில் சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட்டு ஜோசப் பிரிட்ஸ்லி. இந்த பிரிட்டிஷ் நாட்டு அந்த சயின்டிஸ்ட் அவங்க 1974ஆம் ஆண்டு அவங்க தனிப்பட்ட முயற்சியால் வந்து அந்த ஆக்சிஜனை கண்டடிச்சிறாங்க. இதுக்கு பேர் யார் வைக்கிறான்னு சொன்னாக்கா லவாய்சியர் என்ற ஒரு சயின்டிஸ்ட்டு தான் வந்து இந்த நேம் வந்து இதுக்கு வைக்கிறாங்க ஆக்சிஜன் சொல்லிட்டு. ஓகே, இது ஆக்சிஜன் ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அமிலம் தயாரிக்க ஆக்சிஜன் அவசியம் என்ற ஒரு கருத்து அந்த காலத்தில் இருந்துச்சு. அதனால் அமிலம் தயாரிக்க ஆக்சிஜன் தேவைப்பட்டது என்ற காரணத்தினால அந்த ஆக்சிஜனுக்கு அமில உருவாக்கி என்ற ஒரு பொருள் வந்து அந்த 70s பீரியடில் அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஓகே, இந்த ஆக்சிஜன் வந்து அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எங்கெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டா, ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் ஆன் த எர்த் பை மாஸ் அண்ட் த மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட். அதாவது நம்மளோட புவியில் வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னாங்க ஈரணு மூலக்கூறாக புவியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஓசோன் படலம்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மூவணு மூலக்கூறாக அந்த ஓசோன் படலமாக இந்த ஆக்சிஜன் ஆனது இருக்கிறது. ஓகே, ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பரிக் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எவ்வளோ இருக்குது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஆக்சிஜனின் சதவீதம், பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். அட்மாஸ்பரிக் யாருன்னா வளிமன்ற காற்றில் ஆக்சிஜன் 21%, வாட்டரில் 88லேருந்து 90% இருக்கும். இந்த சோர்ஸஸ்னாக்கா மூலங்கள். ஆக்சிஜன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிளான்ட்ஸ்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து வருது. நெக்ஸ்ட்டு சோர்ஸ் என்னென்னு பார்த்தாக்கா மினரல்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சிலிக்கேட், கார்பனேட்ஸ் அண்டு ஆக்சைட்ஸ். ஸோ இந்த வடிவங்களில் வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 6CO2 + H2O கிவ்ஸ் போட்டு குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, CO2ன்னு சொன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு, H2Oன்னு சொன்னாக்கா வாட்டர். இது எங்கேருந்து வந்து சூரியனிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கிறது, சூரியனிலிருந்து பெறப்படும் ஆற்றல். ஓகே, அந்த சூரியனிலேருந்து பெறப்பட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணிக்குதுன்னு சொன்னாக்கா குளுக்கோஸ் C6H12O6 + 6O2 சொல்லிட்டு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறது. அதாவது கார்பன் டை ஆக்சைடும் நீரும் சேர்ந்து சூரிய ஒளி மூலம், அதாவது இப்போ தாவரங்கள் வந்து சூரிய ஒளியில் ஒளிச்சேர்க்கை செய்யும் பொழுது இந்த குளுக்கோஸ் என்ற ஒரு மாலிகுல் வந்து ஸ்டார்ச் வடிவத்தில் உணவாக தயாரித்து வச்சு கொள்கிறது. அப்போது வந்து எனது ஆக்சிஜன் பெரும்பாலான அளவு பூமியில் விடப்படுகிறது. ஆக்சிஜன் வந்து பெரும்பாலான அளவு புவியில் விடப்படுகிறது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜனோட இயற்பியல் பண்புகள்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்குது, கலர் இருக்குமா, சுவை இருக்குமான்னு சொன்னாங்க, டேஸ்ட் இருக்குமா, எதுவுமே இருக்காது. ஆக்சிஜன் நம்ம இப்போ ரெஸ்பிரேட் பண்ணுறோம், சுவாசிச்சுட்டு நம்ம காற்று உள்ளே போய் நம்மளோட நுரையீரலில் போனதுக்கப்புறம் நம்மளோட செல்களுக்கு ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வெளியேற விடுறோம். அப்போ வந்து நம்ம சுவாசிக்கிறப்ப அதுக்கு ஏதாவது வாசனை, அப்புறம் கலர்ஸு, டேஸ்ட் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறோமானா இல்லை. அந்த மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இட் இஸ் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்டு எலக்ட்ரிசிட்டி. இது மின்சாரத்தை வந்து எளிதில் கடத்தும் தன்மையற்றது. இந்த ஆக்சிஜன் டிசால்வ் ரெட்லி இன் கோல்டு வாட்டர். ஓகே, இது வந்து இது குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும் தன்மை உடையது. குளிர்ந்த நீரில் உடனடியாக கரைக்கின்ற தன்மை எதுக்கு இருக்குன்னா ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இந்த ஆக்சிஜன் வந்து இந்த டென்சர் தென் ஏர். டென்சர்னால் என்னது, இந்த காற்றை விட ரொம்ப வந்து என்னது, இது ரொம்ப லேசானது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து ஆக்சிஜன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னாக்கா ஆக்சிஜனோட வேதியியல் பண்புகள் பார்க்கலாம். வேதியியல் பண்புகள், அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து
அது ஆக்சிஜன் வந்து தனித்து எரியும் தன்மையற்றது. அந்த நான் கம்பஸ்டபிள் கேஸ் அட் இட் டஸ் நாட் பர்ன் ஆன் இட் இஸ் ஓன். இது தனியாக எரிய தெரியாது. பட் இட் சப்போர்ட் த கம்பஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இது எரிகின்ற தன்மை இருக்குது. இது ரியாக்டன் வித் மெட்டல்ஸ், உலோகங்களுடன் எப்படி வினைபுரிகிறது சொன்னாக்கா, உலோகங்கள்னால் மெட்டல் இருக்குது. ஸோ எனி ஒன் மெட்டல், சோடியம் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் ஆக்சிஜன். ஓகேவா, அது என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுதுனாக்கா சோடியம் ஆக்சைடாக கிடைக்குது. என்னவா கிடைக்குது? சோடியம்ன்றது ஒன் ஆஃப் த மெட்டல். ஓகேவா, அது வந்து என்ன செய்யுது? ஆக்சிஜன் கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி சோடியம் ஆக்சைடு, சோடியம் Na2னாக்கா 2Na2னா சோடியம், ஓனாக்கா ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு சொல்லிட்டு வினை புரிந்து சோடியம் ஆக்சைடாக கிடைக்கிறது. ஓகே, அந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வித் மெட்டல்ஸ், ரியாக்டிவிட்டி வித்து, அது பல்வேறு உலோகங்களுடன் ஆக்சிஜன் வந்து எப்படி வினைபுரிகிறது, பல்வேறு உலோகங்களுடன் ஆக்சிஜன் எப்படி வினைபுரிகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்னென்னு சொன்னாக்கா பொட்டாசியம், கேன்னு சொன்னாக்கா அது சிம்பிள் வந்து பொட்டாசியம். ரூம் டெம்பரேச்சர், இது எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்னால் அறை வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் வந்து பொட்டாசியம் ஆக்சைடு, அந்த அறை வெப்பநிலையில் பொட்டாசியம் வந்து ஆக்சைடு கூட சேர்ந்து பொட்டாசியம் ஆக்சைடாகவும் இருக்குது. மெக்னீஷியம் வந்து ஹீட்டிங், அதாவது வெப்பப்படுத்தும் போது ஹீட் பண்ணுறப்போ மெக்னீஷியம் ஆக்சைடாக கிடைக்குது. அடுத்து கால்சியம் ஹீட் பண்ணுறப்போ கால்சியம் ஆக்சைடாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஃப்இன்னு சொன்னாங்க ஃபெரஸ், அயன்னு சொல்லுவோம். அந்த அயன் வந்து அயன் ஆக்சைடாக கிடைக்குது. சியுன்னாக்கா காப்பர் வந்து வெப்பப்படுத்தும் போது குப்ரிக் ஆக்சைடாக கிடைக்குது. அடுத்து ஏஜினா சில்வர் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து சில்வர் ஆக்சைடாகவும் கிடைக்கிறது. ஓகேவா, அடுத்து ஏயுபிடி, இது கூட வந்து ஹை டெம்பரேச்சரில் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை ஆக்சிஜன். ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ் கூட எப்படி வந்து வினைபுரியுது ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கலாம். நான் மெட்டல்ஸ்னு சொன்னாக்கா அலோகங்கள்னு சொல்லலாம். நான் மெட்டல்ஸ்னாக்கா தமிழில் வந்து அலோகங்கள். ஓகே, நான் மெட்டல்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கலாம். கார்பன்லாம் நம்ம கறி துண்டெல்லாம் பார்த்துப்பீல, ஸோ அதெல்லாம் நான் மெட்டல். ஸோ அது ஆக்சிஜனோட வினைப்புரிந்து கார்பன் டை ஆக்சைடு என்னவா கொடுக்குது? கார்பன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு என்ற ஒரு மெட்டல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா, ஓகே, ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன். ஓகே, ஹைட்ரோகார்பன் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது ஆக்சிஜன் பார்த்தாக்கா, ஹைட்ரோகார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர்னால் நீராவின்னு சொல்லலாம், ப்ளஸ் ஹீட் எனர்ஜி ப்ளஸ் லைட். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ரஸ்டிங்னா துருப்பிடித்தல். இந்த ப்ராசஸ் வந்து எப்படி ரஸ்டிங், இப்போ நம்ம ஒரு சைக்கிளை வந்து மலையில் நிறுத்தி வச்சுட்ருப்போம். ஒரு 1 month 2 months கழிச்சு போய் பார்த்தாக்கா அந்த இரும்பெல்லாம் துருப்பிடிச்சி அப்படியே மண் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா, அந்த இரும்பு கூட ஆக்சிஜன் சேர்ந்தாக்கா இரும்பு ஆக்சைடாக மாறும். அது ஒரு காரணம். அது Fe2O3 + H2O gives Fe2O3 into H2O. ஸோ இதான் வந்து ரஸ்டிங் ஃபார்முலா. இதுதான் வந்து என்னது ரஸ்டிங்காக ஃபார்முலா. என்னன்னு சொன்னாக்கா, அங்கே இரும்பு இருக்கும், வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும், ப்ளஸ் அது கூட ஆக்சிஜன். இரும்பு, வாட்டர் மாலிகூல், ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்தாக்கா அந்த இரும்பானது அயன் வந்து திருப்பிடிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. யூசஸ் ஆஃப் ஆக்சிஜனோட பயன்கள் என்ன அப்படி பார்த்தா, இட் இஸ் யூஸ்டு அசிட்டிலின் சிலிண்டர் ஃபார் கட்டிங் அண்டு வெல்டிங் மெட்டல்ஸ். உலோகங்களை வெட்டவும் ஒட்டவும் இணைக்கவும் அசிட்டிலின் உருளைகளில் இது பயன்படுகிறது. ஓகே, இட் இஸ் யூஸ் டு ரிமூவ் கார்பன் இம்ப்யூரிட்டி ஃப்ரம் ஸ்டீல். அதாவது எஃகில் உள்ள கார்பன் மாசை நீக்க பயன்படுகிறது. நீக்குவதற்கு இவை பயன்படுகிறது. ஓகே, இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் ஃபார் ரெஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லை, அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம உயிரோடு இருக்கணும்னு சொன்னாக்கா ஆக்சிஜன் ரெஸ்பிரேட் பண்ணால் தான் உயிரோடு இருக்க முடியும். ராக்கெட்களில் வந்து எரிபொருளாகவும் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆழ்கடலில் வந்து மூழ்கிறாங்க இல்லையா, அவங்களும் வந்து இந்த ஆக்சிஜனை வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, விண்வெளி அஸ்ட்ரானட்ஸ்னு சொல்லுவோம்.
அவங்களுக்கும் வந்து இந்த ஆக்சிஜன் பயன்படுகிறது. பேஷண்ட்டுக்கெலாம் வந்து ஆக்சிஜன் வந்து சிலிண்டர் வச்சு சப்போர்ட் பண்ணி அவங்களையும் உயிர் வாழ வைக்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து இந்த ஆக்சிஜன் வந்து ஹெல்ப் பண்ணுறது நைட்ரஜன். ஓகே, nitrogen is the most important elements. Animals and plants need nitrogen for their growth. ஓகே, நைட்ரஜன் வந்து ஒரு முக்கியமான தனிமங்களில் ஒன்று. தாவரங்களும் விலங்குகளும் வளர்வதற்கு இந்த நைட்ரஜன் வந்து ரொம்ப தேவைப்படுகிறது. ஓகே, இது வந்து இப்போ புரோட்டீன்னு சொல்லுவோம். நம்ம ஃபுட் மெட்டீரியலில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட் இந்த மாதிரி டிவைட் பண்ணுவோம். அந்த புரோட்டீன்கள் உருவாக்குறதுக்கு இந்த நியூக்ளிக் அமிலங்கள்னு சொல்லுவோம். அது முக்கியமான ஒரு தனிமமாக எது இருக்குன்னு சொன்னாக்கா இந்த நைட்ரஜன் இருக்குது. ஓகேவா, நைட்ரஜன் வந்து 1772 வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா? அந்த ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த காரல் வில்கம் ஷீலே என்பவரால் ஃபஸ்ட்டு வந்து இந்த நைட்ரஜன் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் புவியில் எங்கெல்லாம் இருக்குது? நைட்ரஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் இன் த ஹியூமன் பாடி. மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம் எதுன்னு சொன்னாக்கா இந்த நைட்ரஜன் சொல்லலாம். உடலின் மொத்த நிறையில் 3% அளவுக்கு இந்த நைட்ரஜன் இருக்குது. நம்மளோட பாடி இருக்கு இல்லையா, அதில் வந்து 3% ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி, அதான் 3% அளவுக்கு இந்த நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நைட்ரஜன் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து மட்டும் இல்லை, நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருக்க பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்க்கும் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நைட்ரஜனோட நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து நைட்ரஜனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். ஓகே, இதுவும் பார்த்து கலர்லெஸ், டர்ட்லெஸ் வந்து ஓடர்லெஸ், அது எந்த ஸ்மெல்லும், அதாவது மணமற்ற, நிறமற்ற, சுவையற்ற. வந்து இந்த நைட்ரஜனுக்கு வந்து கலர் இருக்கா, டேஸ்ட் இருக்கா, ஒடர்லெஸ் இருக்கா, எதுவுமே கிடையாது. அது மாதிரி வந்து இது வந்து காற்றை விட சிறிதளவு லேசானது, லைட்லி தேன் ஏர். அடுத்து வந்து சால்யூபிள் இன் வாட்டர், நீரில் வந்து சிறிதளவு கரையும் தன்மையுடையது. இது குறைந்த வெப்பநிலையில் நைட்ரஜன் திரவமாக இருக்கும். ரொம்ப வந்து கம்மியாக நைட்ரஜன் பிகம்ஸ் ஏ லிக்விட் அட் லோ டெம்பரேச்சர் அண்டு லுக்ஸ் லைக் வாட்டர். அதாவது கம்மியான வெப்பநிலையில் இது தண்ணியாக இட் பிகம்ஸ் குவைட் சாலிடு. அதாவது உறையும் பொழுது வெண்மையான ஒரு திண்மமாக இது இருக்குதுன்னு சொல்லலாம். இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் லைக் ஆக்சிஜனை போல நைட்ரஜனும் லிட்மஸில் வந்து நடுநிலைத்தன்மையுடன் காணப்படுகிறது. நைட்ரஜனோட வேதி பண்புகள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். கெமிக்கல் ரியாக்டிவிட்டி நைட்ரஜன் பார்த்தாக்கா சாதாரண சூழலில் நைட்ரஜன் வந்து எந்த ரியாக்டும் பண்ணுறதில்ல. நைட்ரஜன் இஸ் இன்ஆக்டிவ் அட் ஆர்டினரி கண்டிஷன். இந்த ஒரு இதுவும் ரியாக்ஷனும் வச்சுக்கிறதில்ல. மற்ற தனிமங்களோட இருக்கிறப்போ அது ரியாக்ஷன் வினைபுரியும். ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன் த ப்ரெசன்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ வந்து மற்ற தனிமங்களோடு இருக்கிறப்போ அது வினைபுரியும் தன்மையுடையது. எரிதல்னா கம்பஷன் சொன்னால் நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்பிஸ்டபிள் நார் ஏ சப்போர்ட் ஆர் கம்பஷன். நைட்ரஜன் தானாக வந்து எரியறதில்ல. அதுக்கு வந்து ஏதாவது எரிதலுக்கு துணை புரிஞ்சாக்கா அது எரியும் அல்லது எரிதலை கட்டுப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி தன்மையுடையது. ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ்னால் உலோகங்கள். ஸோ அது கூட வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது? மெட்டல்ஸ் ப்ளஸ் நைட்ரஜனோடு சேர்ந்து மெட்டல் நைட்ரைடு இந்த ஃபார்மில் கிடைக்கிது. அடுத்து வந்து கால்சியம் நைட்ரஜன் கூட இது பண்ண கால்சியம் நைட்ரைடு. ஸோ இந்த மாதிரி மெட்டல் வந்து ரியாக்ட் பண்ணி கிடைக்கிது. அடுத்து நம்ம பார்க்குறது ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ்னாக்கா அலோகங்கள். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆக்சிஜன் பார்க்குறப்போ. நான் மெட்டல்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜனுடன் ரியாக்ஷன் பண்ணாக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அமோனியா வந்து உரங்களாக இடுவதற்கு பயன்படுகிறது. ஸோ அமோனியா என்ற உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்து வந்து நைட்ரஜனோட பயன்கள், யூசஸ் ஆஃப் நைட்ரஜன் இட் இஸ் யூஸ்டு அஸ் ஃபார் ரெஃப்ரிஜரண்ட், அதாவது வந்து குளிர்சாதன பெட்டியில் குளிரூட்டியாக பயன்படுகிறது. அடுத்து இட் ப்ரொவைட் வந்து இன்டர் அட்மாஸ்பியர் கண்டக்ட் இன் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்.
இந்த சில வேதிவினைகள் நிகழ்வதற்கு தேவையான அந்த மந்தத்தை வந்து நிலவுறதுக்கு இந்த நைட்ரஜன் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்து இட் இஸ் யூஸ்டு ப்ரிப்பேர் அமோனியா. அமோனியா அந்த ஹேபர் முறையில் தயாரிக்கிறதுக்கும் இந்த நைட்ரஜன் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமோனியா வந்து பல்வேறு துறைகளில் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து இட் இஸ் யூஸ்டு ஆர் ஃபில்லிங் த ஸ்பேஸ் எவோ மேற்கொண்டு ஹை டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர். ஓகே, தெர்மாமீட்டரில் பார்த்தா அது பாதரசம் தெரியும். ஸோ அதுக்கு மேலே அந்த எம்டி பிளேஸை வந்து தெர்மாமீட்டரில் ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த நைட்ரஜன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஓகே, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டுன்னு சொன்னால் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டுனா உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கும், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த துருப்பிடிக்காத எக்குலாம் தயாரிப்பதற்கும், இது வந்து அப்புறம் வந்து ஒளிரும் விளக்குகளில் நைட்ரஜன் பயன்படுகிறது. ஓகே, இந்த மாதிரி வந்து இந்த நைட்ரஜன் வந்து பல்வேறு துறைகளில் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஓகே, இங்கே ஒரு பிளான்ட் கொடுத்துருக்காங்களே, இந்த பிளான்ட் பேர் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பிளான்ட்னு சொல்லலாம். இது வந்து லெகுமினேசி தாவரங்கள், இந்த பயறு வகை தாவரங்களில் இந்த வேர் முடிச்சுகள் காணப்படும். பயறு வகை தாவரங்களில் இந்த முடிச்சுகள் போன்ற அமைப்பு இருக்கும். அந்த முடிச்சு எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னாக்கா, அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜனை வந்து தாவரங்கள் வந்து அப்படியே எடுத்துக்க முடியாது. எந்த ஃபார்மில் எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா, இந்த பிளான்ட்ஸில் உள்ள வேர்களில், அதாவது லெகுமினேசி பிளான்ட்ஸ்னாக்கா பயிறு வகை தாவரங்களில் உள்ள வேர் முடிச்சுகளில் என்ன இருக்கும்னு சொன்னாக்கா, அந்த அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை வந்து அது எடுத்து அந்த செடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இதை கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்கல்ல. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து இந்த நேச்சுரல் ஃபிக்சேஷன், அனதர் ஒன் ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இது எந்த பிளான்ட்ஸ் வந்து நேச்சுரலாக எடுத்துக்கோனாக்கா லெகுமினேஷன் பிளான்ட்ஸு இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த பிளான்ட்ஸ் தான் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை தன்னோட அந்த க்ரோவிங்காக இது வந்து கலெக்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கார்பன் டை ஆக்சைடு. Okay, carbon dioxide is a chemical compound in which one carbon and two oxygen atoms are bonded together. அதான் கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜன் அணுக்கள் பிணைக்கப்பட்டது தான் வந்து CO2 அப்படின்னு ஓகே, இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கிறப்போ வளிமண்டலத்தில் என்ன ஆகும்னு சொன்னாக்கா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்னால் தீய விளைவுகள்லாம் ஏற்படும். தீய விளைவுகள்லாம் என்னென்னு சொன்னாக்கா, நமக்கு ஆசிட் ரெயின், அமிலமழை, அப்புறம் குளோபல் வார்ம் ஆகுது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் காஸ் ஆகும். ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இந்த அக்கரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து எங்கெல்லாம் இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் about 0.023 by வால்யூம். இது வந்து வளிமண்டலத்தில் வந்து 0.03% தான் இருக்குது. தாவரங்கள் விலங்குகள் வந்து சுவாசிக்கிறப்போ டியூரிங் த ரெஸ்பிரேஷன் அண்ட் ப்ரொடியூஸ்டு டியூரிங் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன், தாவரங்கள் விலங்குகள் சுவாசித்தல் போது இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த நொதித்தல் முறையில் வந்து இருக்கும் பொழுது அந்த டைம்லேயும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வருது. அது மட்டும் இல்லை, எரிமலையிலேருந்து வரும் அந்த மேக்மா மூலமும் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். நெக்ஸ்ட் இந்த எண்ணெய்லாம் இருக்குல்ல, எண்ணெய் அந்த வாயுக்கள்லாம் வந்து சிதைவுக்கு உள்ளாகும் போது அப்போயும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு பல்வேறு வடிவில் வந்து அதிகமாக வந்து வெளியேற்றப்படுகிற பொழுது நமக்கு வந்து புவியில் வந்து பல்வேறு தாக்கங்கள் இருக்கும். அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு இயற்பியல் பண்புகள், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ். இது வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறமற்ற மணமற்ற வாயுன்னு சொல்லலாம். இது காற்றை விட ரொம்ப வந்து ஒரு கனமானது. இது எரிதலுக்கு சப்போர்ட் வந்து நாட் சப்போர்ட் கம்பஷன், எரிதலுக்கு துணை புரியாது. நீரில் வந்து இட் இஸ் fairly soluble in water and turns blue, litmus slightly red. இது வந்து நீரில் ஓரளவுக்கு கரையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இதோட கேரக்டர்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைட்டில் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னாக்கா இது வந்து எரியுமான்னு சொன்னால் எரியாது. அடுத்து உலோகங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணும். உலோகங்கள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஓகே, சோடியம் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணி சோடியம் கார்பனேட் என்ற ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது. அடுத்து மெக்னீஷியம் கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணி மெக்னீஷியம் ஆக்சைடு.
கிடைக்குது. அடுத்து ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ரேட். சோடியம் ஹைட்ரேட் கூட எப்படி ரியாக்ஷன் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHனா சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் CO2 gives NaHCO3 சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் சோடா உப்பு. ஸோ அதெல்லாம் வந்து கிடைக்குது. ப்ளஸ் வாட்டரும் கிடைக்குது. ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர். லைம் வாட்டர் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. அதாவது லைம் வாட்டர்னாக்கா சுண்ணாம்பு நீருடன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுனாக்கா CaOH + CO2. இது வந்து கால்சியம் கார்பனேட்டாகவும் வாட்டராகவும் நமக்கு கிடைக்கும். யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து ப்ரிப்பேர்ட் சாஃப்ட் ட்ரிங்க் ஆர் ஏரேட்டோ ட்ரிங்க்ஸ்னால் மென்பானங்கள் அப்புறம் வந்து காற்றேற்ற பானங்கள்லாம் தயாரிக்கப்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் சொன்னாக்கா அந்த ஃபயர்லாம் சொன்னாக்கா அப்போ வந்து அதை அணைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு இந்த மேனுஃபேக்சரிங் சோடியம் கார்பனேட் இஸ் சால்வரி ப்ராசஸ். ஓகே, இந்த சோடியம் கார்பனேட் வந்து ஒரு சால்வரி ப்ராசஸாகவும் இருக்குது. அதாவது சால்வே முறையில் தயாரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, யூரியா அந்த உரங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இட் இஸ் யூஸ்டு த அமோனியா இன் த மேனுஃபேக்சரிங் ஃபெர்டிலைசர் லைக் யூரியா. ஃபர்டிலைசர் லைக் யூரியா போன்ற உரங்கள் தயாரிக்க அமோனியாவுடன் சேர்ந்து இது பயன்படுகிறது. அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கேன் பி யூஸ்டு இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, உணவு தானியங்கள் பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. டாபிக் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குளோப், நம்மளுடைய குளோப் இதுதான். ஓகே, இது வந்து அட்மாஸ்பியர். இந்த எர்த்துன்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்மளோட அட்மாஸ்பியர். சன்னிலேருந்து இந்த சோலார் ரேடியேஷன் வருது. இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, சூரியன் நமக்கு வந்து புவியிலேருந்து 300 கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஓசோன் படலம் இருக்குது. அந்த ஓசோன் படலமானது சூரியனுக்கு இங்கே சன் இருக்கு இல்லையா, அந்த சன்னிலேருந்து எர்த்துக்கு வர அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவோம், புற ஊதா கதிர்கள். அதை வந்து அந்த ஓசோன் படலம் தடுத்து நிறுத்தும். இங்கே இப்போ வந்து குளோப் வந்து வார்ம் ஆகுது. எதனால் வார்ம் ஆகுது? நம்ம பாலித்தீன் பேப்பர்ஸ்லாம் போட்டு எரிக்கிறோம், அப்புறம் அந்த தாரெல்லாம் எரிக்கிறோம், அப்புறம் வந்து ஏசி ஃப்ரிட்ஜு அதில் வந்து ஃப்ளோரோ கார்பன்னு ஒரு கார்பன் இருக்குது. அந்த கார்பன் வந்து என்ன செய்யுதுனாக்கா நம்ம குப்பையெல்லாம் போட்டு எரிக்கிறோம். அப்புறம் அதில் ஏசி ஃப்ரிட்ஜு அதில் இருக்கிற அந்த ஃப்ளோரோ கார்பனும் போயிட்டு அந்த ஓசோன் படலத்தை ஓட்ட விழ செய்யுது. அப்போ என்ன செய்யும், சன்லைட்லேருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து டைரெக்டாக புவிக்கு வரும். இதனால் பசுமை இல்ல விளைவும் உலக வெப்பமயமாதலும் உண்டாகும். இதுதான் வந்து மெயின் ரீசன் குளோபல் வார்மிங். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற வந்து வேலைகளால் தான் அந்த நம்மளோட குளோபானது ரொம்ப ஹீட் ஆகுது. அந்த ஹீட் ஆகுறதுனால என்ன ஆகும்னு சொன்னாக்கா, பனிப்பாறைகள்லாம் உருகி கடல் மட்டத்துக்கு வந்து கடல் மட்டத்தில் இருக்கிற நீரானது நம்ம புவியை நோக்கி வரும். அப்போ வந்து நமக்கு தான் வந்து என்ன ஆகும்னு சொன்னாக்கா நிறைய விளைவுகள், உயிரினங்கள் எல்லாமே இறந்து போக நேரிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து என்னன்னு சொன்னாக்கா, எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். உலக வெப்பமயமாதலோட அந்த விளைவுகள் என்ன சொன்னாங்க. அதை பற்றி தான் நான் இப்போ சொன்னேன். பனிமலைகள் மற்றும் பனிப்பாறைகள் உருவும், அடிக்கடி வெள்ளம், மண் அரிப்பு அதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அந்த பவளப்பாறைகள் இது மாதிரி முக்கியமான உயிரினங்கள்லாம் இறந்து போக நேரிடும். அடுத்து ப்ரிவென்டிவ் மெஷர்னாக்கா அது தடுக்கும் முறைகள் என்னன்னு சொன்னாக்கா, பூமியில் வந்து அந்த ஹீட் எனர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணி நம்ம வந்து தடுக்கலாம். படிம எரிபொருள்களை குறைவாக பயன்படுத்துதல், ரெடியூஸ்ட் இந்த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் வந்து ரொம்ப போட்டு நம்ம எரிக்காமல் இருக்கணும். அது படிம எரிபொருள்கள் சொன்னால். அது கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன், காடுகள்லாம் அழிக்குதுல்ல, ஸோ அதை அழியாமல் நம்ம தடுக்கணும். ஏன்னாக்கா நம்ம குளோபில் CO2 அதிகமாக இருந்துச்சுன்னா, அந்த மரங்கள்லாம் அதிக அளவில் இருந்தாக்கா அந்த CO2 வந்து தன்னோட சுவாசித்தலுக்காக அது எடுத்துக்கொள்ளும். ஸோ அதனால் காடுகளை அழிக்கக்கூடாது. அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் தி யூஸ் ஆஃப் CFC ஃப்ளோரோ கார்பன்னு சொல்லுவோம். அதை வந்து அது எதுக்காகன்னு சொன்னாக்கா, ஏசிலையும் ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து அந்த கூலிங்க்காக அந்த கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப பயன்பாட்டை வந்து ரொம்ப குறைச்சிக்கலாம். அதிக எண்ணிக்கையில் வந்து நம்ம மரங்களை வந்து பிளான்டிங் மோர் ட்ரீஸ், மரங்கள் நடுறது ரொம்ப நல்லது. அடுத்து ரீயூசிங் தி ரீசைக்ளிங் ரிசோர்ஸஸ், இந்த மெத்தடை பயன்பாட்டை குறித்து மீண்டும் பயன்படுத்துறது, அப்புறம் மறுசுழற்சிக்கெலாம் ஒரு பொருளை உட்படுத்துகிறப்ப இந்த மாதிரி குளோப் வந்து வார்ம் ஆகாத இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் ஆசிட் ரெயின்.
ஓகே, ஆசிட் ரெயின்னு சொன்னாக்கா அமிலமழை. ஸோ அமிலமழை ஏன் பெய்யுதுன்னு சொன்னாக்கா, இப்போ தொழிற்சாலைகளிலிருந்து வாகனங்களிலிருந்து நிறைய புகையெல்லாம் வருது. ஸோ அந்த புகையில என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய கேஸஸ்லாம் இருக்கும். இந்த கேஸஸ் நேம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். NO2, SO2. ஓகே, இந்த கேஸஸ்லாம் என்ன ஆகும்னு சொன்னாக்கா, ப்ளஸ் வாட்டர் கூட சேர்ந்து அமில மழையாக பொழியும். இந்த கேஸஸ்லாம் எங்கே இருக்கும்? தொழிற்சாலையிலேருந்து வர புகையும் நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கும். வாகனங்கள்லேருந்து வருகின்ற அந்த புகையும் நம்மளோட அட்மாஸ்பியரில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் சொன்னாக்கா, ப்ளஸ் அட் த சேம் டைம் மழை அல்லது பனி பொழிகிறது. பொழியும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அது நீரோடு சேர்ந்து அந்த SO2ன்றது நீரோடு சேர்ந்து அந்த H2SO4ஆகவும் அல்லது HNO3ஆகவும் மாறும். சரியா? அப்போ மாறுறப்போ அது என்னது? அமிலமாக மாறப்படுகிறது, அமிலமாக உருவாக்கப்படுகிறது. ஸோ அந்த அமிலமானது என்ன செய்யும்? ஓகேவா? அந்த இங்கே இருக்குல்லையா, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரியிலேருந்து வாயுக்கள் வருது. ஸோ வாயுக்கள் வரப்போ என்னது? NO2 SO2ன்னு போட்டிருக்காங்க. அது நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு சொல்லிட்டு. ஓகே, அது போய் என்ன செய்யுது? அங்கே வந்து மழை பொழிகிறது பக்கத்தில். மழை பொழிகிறப்ப என்ன ஆகும்? பக்கத்தில் வந்து ஒரு அழகான ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ஆசிட் ரெயின் பெய்கிறப்போ அது ஒரு குச்சி மட்டும்தான் இருக்குது. ட்ரீஸ் கீல்டு பை ஆசிட் ரெயின். மரத்தெல்லாம் கொண்டுட்டு அந்த வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து என்னது? அந்த தண்ணி கூட சேர்ந்து H2O இருக்குல்லையா, இந்த H2OS இந்த ரெயினோடு சேர்ந்து அந்த கேஸஸ்லாம் HNO3ஆகவும் H2SO4ஆகவும் மாறி அந்த இருக்க மரங்கள், உயிரிகள் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. வாகனங்களிலிருந்து தொழிற்சாலைகளிலிருந்து வருகின்ற புகையானது அட்மாஸ்பியரில் இருக்கும் பொழுது அந்த டைமில் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த வாயுவானது அமிலமாக மாற்றப்பட்டு உயிரினங்கள் அழிகின்றன. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஆசிட் ரெயின், அமில மழையின் விளைவுகள் என்ன பார்த்தாக்கா, மனிதர்கள் கண்களிலும் தோலிலும் இது எரிச்சலை உண்டாகும். அடுத்து வந்து விதை முளைத்தலும் வளர்வதிலையும் தடை பண்ணும். இன்ஹிபிட் ஜெர்மினேஷனாக விதை முளைக்கிறத வந்து இன்ஹிபிட்னா தடை பண்ணும். இட் சேஞ்சஸ் ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில், டெஸ்ட்ராய் பிளான்ஸ் அண்ட் அக்வாட்டிக் லைஃப். அதாவது மண்ணின் வளத்தை மாற்றுவதோடு தாவரங்களையும் நீர்வாழ் விலங்குகளையும் இது அளிக்கிறது. இட் காசஸ் கரோஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ். அது தாஜ்மஹால்லாம் கூட வந்து அதோட அந்த பியூட்டியே இப்போ இல்லை, அது ஒரு மாதிரி வலிங்கி கற்கள் வந்து அந்த ஷைனிங்கே போயிடுச்சு. அதுக்கும் காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த ஆசிட் ரெயின் சொல்கிறாங்க. அது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸு. எப்படிலாம் அந்த அமில மழையை வந்து ப்ரிவென்டிவ் பண்ணலான்னு சொல்லலாம். ஆசிட் ரெயின் அண்ட் இட் இஸ் எஃபெக்ட் கேன் பி கண்ட்ரோல் பை த ஃபாலோயிங் வேஸ். ஓகே, என்னென்ன அந்த கேஸ் வந்து என்ன செய்யலாம்? அது பயன்படுத்தலாம். அடுத்து மாற்று எரிபொருளை வந்து பயன்படுத்தலாம். மாற்று எரிபொருள்களை பயன்படுத்தலாம். அடுத்து தொழிற்சாலை கழிவுகளை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றலாம். ஒரு தொழிற்சாலை அது கேஸாக இருந்தாலும் சரி, ஏராக இருந்தாலும் சரி, அப்புறம் வாட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அன்வான்டட் வாட்டர்ஸ், இது எல்லாமே நல்லா க்ளீனாக அதை ஃபில்டர் பண்ணி அதை வந்து ஏரில் அட்மாஸ்பியரில் மிக்ஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்? எந்த ஒரு டீமெரிட்ஸும் பிளான்ட்ஸ்க்கோ அனிமல்ஸ்க்கோ ஹியூமன் பீயிங்க்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ காற்று என்பது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த காற்றை வந்து நம்ம சுவாசித்து தான் உயிரோடு இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, எல்லா உயிரிகளையும் அந்த காற்றை சுவாசித்து தான் உயிரோடு இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து காற்றை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் இந்த குளோபல் வந்து வார்ம் ஆகாதே நம்ம ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து யார் பற்றி பார்த்தோம்? ஏர் லெசனில் ஏரில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சிஜன் இருக்குது. ஏரில் வந்து அது வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஆக்சிஜனோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அது எப்படிலாம் மற்ற உலோகங்கள் ரியாக்ட் பண்ணுது. ஸோ அதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு சொன்னாங்க, நைட்ரஜனோட அந்த ப்ராப்பர்ட்டிஸு அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த ஹெட்டிங் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னாக்கா நம்ம குளோப் வந்து எப்படிலாம் வார்ம் ஆகுதுன்னு சொன்னாக்கா, அது மனிதனால் தான் வார்ம் ஆகுது. அதனால் ரொம்ப தாக்கமும் அதிகம். ஸோ அமில மழைனா என்னன்னு பார்த்தோம். அமில மழை வர்றதுக்கு நம்ம தான் காரணம். ஸோ வந்து நம்மளோட குளோபை வந்து நம்ம ரொம்ப சேஃபாக வைக்கணும்னு சொன்னாக்கா, இப்போ சிஎம் கூட சொல்லியிருக்காங்க, இந்த மஞ்சள் பையெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம காய்கறியெல்லாம் வாங்க போகிறப்போ துணி பையெல்லாம் கொண்டு போகணும். அங்கே இருக்க பாலித்தீன் பேப்பர்ஸ்லாம் வாங்கக்கூடாது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு எரிக்கிறப்ப என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அதுலேருந்து வருகின்ற வாயுக்கள் நம்மளோட புவியை மட்டும் இல்லை, நம்மளோட நுரையீரலையும் சுவாச பாதையையும் பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து உயிரிகளும் அழிந்து போக நேரிடும். ஸோ அதனால் என்ன செய்கிறோன்னு சொன்னாக்கா, நம்மளோட குளோபை வந்து நம்ம சேஃபாக ரொம்ப வச்சுக்கணும் சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தது யாருன்ற லெசன் பார்த்தோம். ஸோ அதில் வந்து குளோபல் வார்ம் ஆகாதையும், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஆசிட் ரெயின், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராசஸ்லாம் வராத நம்ம குளோபை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணுன்ட்டு உறுதிமொழி. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.